இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ எந்த ஒரு பூஜைக்கு முன்னாடியும் தியானம்னு ஒன்று பண்ணணுங்க. அப்போ அந்த கடவுளை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் மனசில் கொண்டு வரணும். அவரை கொண்டு வரணும் அப்படின்னா அவருடைய வர்ணனைகள் வேணும் நமக்கு. அந்த வர்ணனை மாதிரி ஒரு பாட்டு, ஒரு பதிகை பாடல் நாம் 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பார்த்தேன். திருவெற்றியூர் தலம், பண் பஞ்சமம், ராகம் ஆக்கிரி, தாளம் ரூபகம். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதனால் உங்களுக்கு பலன் உண்டு. சிவன் சிந்தனை உங்கள் நினைவில் எப்பொழுதும் இருக்கும். ஆகவே இதை தொடர்ந்து பாருங்கள், தயவு செய்து. பாடிடுறேன். விடையவன் மின்னும் மண்ணும், விடையவன் மின்னும் மண்ணும், தொழ நின்றவன் மின்மழுவாள். விடையவன் மின்னும் மண்ணும், தொழ நின்றவன் மென்மழுவாள். படையவன் பாய் புலித்தோல், உடை கோவணம் பல்கரந்தை, சடையவன் சாமவேதன், சசி தங்கிய சங்கவன் தோடு. சடையவன் சாமவேதன், சசி தங்கிய சங்கமென் தோடு. உடையவன் ஊனமில்லி, உடையவன் ஊனம் இல்லி, உறையும் இடம் ஒற்றியூரே. உடையவன் ஊனமில்லி, உறையும் இடம் ஒற்றியூரே. அர்த்தம் போயிடலாங்க. சிவன் அந்த அவருடைய ஊர்தி ரிஷபம், கோவணம் அணிந்து புலித்தோலை இடையில் தரித்தவர், அரை கசைத்தவர். அவர் கையில் மழுங்கிற ஆயுதம் இருக்குது. கரைந்தை என்று சொல்லப்படுகின்ற திருநீற்று பச்சிலையை தலையில் அணிஞ்சிருக்காரு. பிறையை சடையில் சூடியிருக்காரு. சங்கு தோடு, அது அவருடைய சங்கு தோடணி காதர். அவர் ஊனமில்லாத அவர் சாமவேதம் பாடுபவர். ஒற்றியூர் அவர் உறைவிடம். அப்போ இந்த திருவொற்றியூர் பற்றி இன்னும் சில செய்திகள் சொல்லிடுறேன். மூவர் தேவாரம் பெற்ற தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரை மணந்த தலம், அந்த தன்னுடைய வாக்குறுதியை மீறியதால் பார்வை இழந்த தலம், பட்டினத்தார் சிவனடி சேர்ந்த தலம். ஆகவே இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம மனது உருகி பாட ஆரம்பித்தா சிவன் உங்கள் தியானத்தில் தோன்றி உங்களுக்கு நல்லது செய்வார். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.